இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கோமியம் குடிச்சா மேல் ஜாதி, கறி சாப்பிட்டா கீழ் ஜாதி. சர்ச் பாதிரியாரின் சர்ச்சை பேச்சு, கொதிக்கும் அர்ஜுன் சம்பத் கட்சி. மாட்டை திங்கிறவன் கீழ் ஜாதி, மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் கீழ் ஜாதி. இது எங்கேயாவது இருக்குதுங்க வாழ்க்கையில். அவன் சொல்றான், உலகத்திலே நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தேன். தலையிலிருந்து வந்தவன் எதுக்குள்ள கீழே இருக்கிற. கோவை மாவட்டத்தின் பந்தய சாலையில் பிரபல CSI இமானுவேல் தேவாலயம் அமைந்துள்ளது. இங்கு பிரின்ஸ் கால்வின் என்பவர் பாதிரியாராக இருந்து வருகிறார். இந்த தேவாலயத்தில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 16ஆம் தேதி காலை நேரத்தில் பகுதி வாரியான ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் இந்து மதம் குறித்தும் இந்து மதத்தில் உள்ள நபர்கள் குறித்தும் சர்ச்சைக்கு உரிய வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. அதில் கோமியத்தை குடிப்பவர் உயர்ந்த ஜாதி, மாட்டை தின்பவன் கீழ் ஜாதி என பிரின்ஸ் கால்வின் பேசிய வீடியோ காட்சிகள் Facebook மற்றும் யூடியூபில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய வகையில் பிரின்ஸ் கால்வின் பேசிய பேச்சுக்கள் சோசியல் மீடியாவில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2 நிமிடங்கள் கொண்ட பிரின்ஸ் கால்வினின் வீடியோ காட்சிகள் பொதுமக்களிடம் அதிகம் பரவியதை அடுத்து இந்து அமைப்பினர் தங்களது கருத்துக்களை பதிவிட தொடங்கினர். இதைத் தொடர்ந்து இந்து மதம் குறித்து இழிவாக பேசி மத மோதல்களை உருவாக்க காரணமாக செயல்படும் பாதிரியார் பிரின்ஸ் கால்வினை உடனடியாக கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து வந்தனர். அப்படி அவர் கைது செய்யப்படவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்றும் எச்சரிக்கை விடுத்து வந்தனர். இதனிடையே இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் பல்வேறு இந்து அமைப்புகள் சேர்ந்து பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் மீது கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவை பந்தய சாலை உதவி ஆய்வாளர் பிரியங்கா இச்சம்பவம் குறித்து பந்தய சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் CSI இமானுவேல் ஆலய பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் மீது இரு மதத்தினரிடையே பகையை ஊக்குவிக்கும் வகையில் பேசுதல், பிற மதத்தினரின் நம்பிக்கையை அவமதித்தல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த ஆலயத்தின் யூடியூப் பக்கத்தில் இருந்து பிரின்ஸ் கால்வினின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் முழுவதுமாக நீக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் பேசிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.